அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருக்குர்ஆனிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹ்வுக்கு அஞ்சு நடக்கிறவங்க, அல்லாஹ்வை முழுமையாக நம்புகிறவங்களுக்கு இந்த ஒரு ஆயத்தை நம்ம ஓதி வந்தால் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் ரிஸ்க்கை அதிகப்படுத்துவான். சிக்கல்களிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவான். இந்த ஒரு வசனம் துன்பங்களிலிருந்து நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கும். இது தொடர்ந்து ஓதி வருவங்களுடைய நன்மைகள் என்னென்னா, நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் நம்மளை விடுதலை செய்வான். நீங்கள் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலோ, கடன் சுமைகளில் இருந்தாலோ, இல்லது மன அழுத்தத்தில் சிக்கி இருந்தாலோ, இந்த ஆயத்தின் பொருட்டால் அல்லாஹ் நம்ம வெளியேறக்கூடிய தைரியத்தை கொடுப்பான். அதோட நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்வாதாரத்தையும் ரிஸ்க்கையும் அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். மனிதன் மூளைக்கு எட்டாத நம் கற்பனைக்கு கூட செய்ய பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் நமக்கான வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக கொடுப்பான். மன அமைதியும் நம்பிக்கையையும் கொடுப்பான். வாழ்க்கையில் தடைகள் ஏற்பட போது இந்த வசனத்தை ஓதி அல்லாஹ் நம்மளை கைவிடவே மாட்டான். அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் மன அமைதியுடன் இந்த ஆயத்தை நம்ம ஓதுவோம். தொடர்ந்து ஓதுவோம். அல்லாஹ் பிடித்தமானதே ஒரு நாள் 2 நாள் ஓதிட்டு அதை விட்டுடாமல் இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் நம்பிக்கையுடன் அல்லாஹ்வை தொடர்ந்து நம்ம கேட்டதை விட அல்லாஹ் பல மடங்கு நம்மளுக்கு கொடுப்பான். நம்மளுக்கு நிம்மதியான வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் முக்கியம். இன்ஷா அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் கொடுப்பான் நிச்சயமாக. இந்த வசனத்தை முழுமையான பலன் கிடைக்கணும்னா வாயால் ஓதுவது மட்டும் போதாது. வசனத்தில் முதல் வார்த்தையாக தக்வா, அல்லாஹ்வுக்கு அஞ்சுவது மிகவும் முக்கியமாக இருக்குது. பாவங்களிலிருந்து நம்மளை தவிர்த்து கொள்ளணும். முற்றிலும் விலகி வாழ வேண்டும். கடமையான 5 வேலை தொழுவையை நம்ம கவனம் சிதறாமல் தொழுவணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறியிருக்காங்கன்னா, மனிதர்கள் அனைவரும் இந்த ஒரே ஒரு வசனத்தை பிடித்து கொண்டால், அதன்படி வாழ்ந்தால் அதுவே அவர்களுக்கு உலகில் மற்றும் மறு உலகத்தை தேவைகள் அனைத்தையுமே போதுமானதாக இருக்குமா. எனவே தூய்மையான எண்ணத்துடன் தக்வாவோடு பேணி இந்த வசனத்தை உங்களில் நாவிலானும் மனதினாலும் அதிகமாக ஓதிவார்கள். அல்லாஹ் உங்களை சிரமங்களிலிருந்து நீக்கி பரக்கத்து உண்டாக்குவான். இந்த சூரத்தில் தலாக் 65 2 மற்றும் 3வது வசனத்தில் ஒரு பகுதியாக இருக்குது. இப்போ இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். வமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். இந்த ஒரு வசனத்தை நம்ம ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் காலையிலும் மாலையிலும் அல்லது உங்களுக்கு வாழ்வாதாரத்தில் ரிஸ்கில் நெருக்கடி ஏற்படும் பொழுதும் மனமுருகி ஓதி அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவான்.